ரீசெண்டாக ஒரு பொண்ணு கவுன்சிலிங்க்கு வந்து ஓன்னு ஒரே அழுக. எனக்கு அந்த பையன் தான் வேணும், அவன் வேணாம் சொன்னாலும் இல்லை இல்லை எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு ஒரே அட்டகாசம். ஸோ இது வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுச்சு இந்த அவேர்னஸ்க்காக. அதுக்காக தான் சில பார்ட்னர்ஸ் அவங்களோட லவ்டு ஒன்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. சில பார்ட்னர்ஸ் எனக்கு இந்த க்ளோஸ் அட்டாச்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மட்டும் இல்லைங்க, சில பேர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு சம்டைம்ஸ் ஆன்சைட்டி இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு அட்டாச்மெண்ட் வேணாம் அப்படி அவாய்டன்ஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ இது என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று பார்க்கலாம். இது எப்போ உருவாகுது அப்படிங்கிறதையும், இது எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படி எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். By the way, my name is Shakti. I'm a counseling psychologist. Welcome to my channel. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செக்யூர் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். செக்யூர் அட்டாச்மெண்ட்னா நம்ம வளரும் போதே குழந்தைக்கு இந்த கேர் கிவர் இல்லை மதர் கூட இருக்காங்க அப்படின்னா ஒரு செக்யூர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வில் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் ஷீ கேன் கம் பேக், அவங்களுக்குன்னு ஒரு செக்யூர்ட் பேஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த செக்யூர்ட் பேஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த குழந்தை என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் இல்லை கேர் கிவர் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. எப்பயோ ஒரு தடவை வருவாங்க, அவேர்னஸ், அவங்க இந்த குழந்தைக்கு அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க, அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை ரொம்ப ப்ரீஆக்குபைடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்க்கப்படுற குழந்தைங்க ஒரு ரொம்ப ஆன்சைட்டியோட ஏங்கி தவிப்பாங்க. யாராவது நமக்கு வந்து பாசம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா. இந்த இது வந்து அவங்களோட அடல்ட் லைஃப்லேயும் அஃபெக்ட் ஆகும். அவங்க க்ரோனப் ஆனதுக்கப்புறமும் அவங்க எதிர்பார்க்குற பார்ட்னர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தேடுவாங்க. அவங்க எப்படி தேடுவாங்கன்னா யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்கள தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவங்க மேலே தான் இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆன்சியஸ் அட்டாச்டு பீப்புள் வந்து they'll have lot of affinity towards the avoidant personality. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். அது எப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தை போய் அழுகும், ஏய் டோன்ட் கிரியேட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை எப்போல்லாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேடுதோ அப்போ வந்து பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தையால் அந்த வல்னரபிலிட்டியை ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ வல்னரபிலிட்டியை அன்சேஃபாக பார்க்கும் அந்த குழந்தை. எப்போவுமே ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸோடு இருக்கும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகவே முடியாது. ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அன்சேஃபாக அவங்க ஃபீல் பண்ண நினைப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க ரொம்ப க்ளோஸாக போகும்போது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி அவாய்டன்ஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்ட். அப்படின்னா ரெண்டுமே இருக்கும் அவங்கக்கிட்ட, அந்த அவாய்டன்ஸும் இருக்கும், அன்சைட்டி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு ரொம்ப கிராவிங்கில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை இவங்களுக்கு பார்க்க முடியும். டோன்ட் வரி, நீங்கள் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, இந்த ஸ்டோரியில் இப்போ நான் சொன்னேன்ல அதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் மாற்றிக்க முடியுமா சக்தினா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிட்டி கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு அடாப்டேஷன் நம்ம ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம் இது. ஸோ இதை நம்ம நினச்சா மாற்றிக்க முடியும். இது நம்மளுக்கு அறியாமல் இந்த லேர்னிங் வந்து நடந்துருச்சு நமக்கு. இன்ஃபேக்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்றது வார்த்தையே தெரியாதப்பவே நமக்குள்ளே இந்த லேர்னிங் ஹேப்பன். ஆக்சுவலி இந்த லேர்னிங்கை வந்து நம்ம அன்லேர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். எந்த லேர்னிங்கையுமே அன்லேர்ன் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, வித் செல்ஃப் கம்பேஷன், ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமோட கண்டிப்பாக உங்களால் அன்லேர்ன் பண்ண முடியும். அந்த நியூ ஸ்டைலை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ண முடியும். தட் இஸ் செக்யூர்ட் அட்டாச்மெண்ட். செக்யூர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கவங்க எப்போவுமே ஒரு காமாக இருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ பண்ணுவாங்க. அவங்களால ஒரு ஹாப்பியான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். வேற இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 கேட்டகரி, ஒரு ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட், இல்லை ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், இல்லை டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட், இந்த 3லையுமே வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு பாதரிங்காக இருக்கும், பெயினாக இருக்கும். அவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கரியரை தொலைச்சிடுறதோ, இல்லை அவங்க லைஃப்பை தொலைச்சிடுறதோ, இல்லை லைஃப்பில் எந்த ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போகாமல், ஒரு பர்பஸை நோக்கி போகாமல் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதும் இந்த 3 கேட்டகரி தான். இவங்களை வந்து ட்ரைட்டோ இல்லை இவங்களை வந்து கேட்டகரினோ சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்டைல் விச் இஸ் பீன்
நம்மளை அறியாமல் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்த சுச்சுவேஷன், அந்த கேர் கிவர் அண்ட் பேரண்ட்ஸோட சுச்சுவேஷனில் நமக்கு இது உருவாகிடுச்சு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறது, குழந்தைங்க வளரும்போது கூட இருந்து அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்டை கொடுங்க. குழந்தைங்க வல்னரபுளாக இருக்காங்க அப்படின்னா வல்னரபிலிட்டியை உங்ககிட்ட காட்டுறதுக்கான ஸ்பேஸை கொடுங்க. அப்போ போய் டோன்ட் பி ட்ராமா, ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களோட எமோஷனை ஓப்பன் அப் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா குழந்தைங்களோட பர்சனாலிட்டி இப்படி தான் மாறும். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் ஹார்ட்டை அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.